திருச்சி மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் விஸ்வநாதன், சித்ரா தம்பதியினர். திருப்பூரில் தங்கியபடி விசைத்தறி பட்டறையில் கூலி வேலை செய்து வருகின்றனர். இவர்களின் குழந்தைக்குத்தான் அரசு மருத்துவமனையில் HIV தொற்றுள்ள ரத்தம் ஏற்றப்பட்டிருப்பதாக குற்றச்சாட்டு கிளம்பியிருக்கிறது. கடந்த 2017ஆம் ஆண்டு மார்ச் 6ஆம் தேதி திருச்சியில் உள்ள மகாத்மா காந்தி அரசு மருத்துவமனையில் விஸ்வநாதன், சித்ரா தம்பதியினருக்கு ஒரே பிரசவத்தில் ஒரு ஆண், ஒரு பெண் என இரட்டை குழந்தைகள் பிறந்தனர். பெண் குழந்தை எடை குறைவாக இருந்ததால் அதே அரசு மருத்துவமனையில் தொடர்ந்து சிகிச்சை அளித்து வந்துள்ளனர். குழந்தை உடல்நலம் தேறியதும் வீட்டிற்கு கொண்டு சென்றுள்ளனர். ஆனால் குழந்தைக்கு மீண்டும் மூச்சு திணறல் ஏற்பட்டிருக்கிறது. இதனையடுத்து குழந்தையை திருப்பூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளனர். பிறகு மேல் சிகிச்சைக்காக கோவை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றபோது அங்குள்ள மருத்துவர்கள் குழந்தையின் இருதயத்தில் ஓட்டை இருப்பதாக கூறியுள்ளனர். அதோடு குழந்தைக்கு ரத்தம் குறைவாக இருப்பதாக கூறி ரத்தம் ஏற்றியுள்ளனர். ஆனால் அதன் பிறகு பெண் குழந்தைக்கு கடந்த சில மாதங்களாகவே உடல்நலம் முழுவதும் தடிப்புகளும் கட்டிகளும் ஏற்பட்டன. இதனையடுத்து கோவை அரசு மருத்துவமனையில் குழந்தையை பரிசோதனை செய்தபோது குழந்தைக்கு HIV பாதிப்பு இருப்பது தெரியவர பெற்றோர் அதிர்ச்சியில் உறைந்தனர். கோவை அரசு மருத்துவமனையில்தான் HIV தொற்றுள்ள ரத்தத்தை குழந்தைக்கு ஏற்றியதாக குற்றஞ்சாட்டப்படுவதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. கோவை அரசு மருத்துவமனையின் அலட்சியத்தால் பெண் குழந்தைக்கு HIV பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக கோவை பந்தய சாலை காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் காவல்துறையினர் புகாரை ஏற்கவில்லை என்று குழந்தையின் தந்தை குற்றஞ்சாட்டுகிறார். ரொம்ப குழந்தை சீரியஸாக இருக்குது அப்படின்னு சொல்லி கோயம்புத்தூர் ஜிஹெச்சுக்கு தாட்டி விட்டாங்க ஆம்புலன்ஸ் மூலிமா. அப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறம் ரத்த டெஸ்ட்லாம் எடுத்தாங்க. ரத்த டெஸ்ட்டு அது இதுன்னு எடுத்தாங்க மேம். எடுத்ததுக்கப்புறம் இதயத்தில் ஸ்கேன்லாம் பண்ணாங்க. ஸ்கேன் பண்ணதுக்கப்புறம் இதயத்தில் ஓட்டை இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்தாங்க. நல்லா இருந்துச்சு, குழந்தை நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் ரத்தம் கம்மியாக இருக்குது ரொம்ப குழந்தைக்கு, அதனால் ரத்தம் ஏற்றணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஏற்றுனதுங்க சார். அப்புறம் கொண்டு வந்ததுக்கப்புறம் இதுமாரி ரத்த டெஸ்ட்லாம் எடுக்கணும், கட்டிலாம் ரொம்ப இருக்குது, உடம்பெல்லாம் ரொம்ப இதாக இருக்குது, கொப்பளமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ரத்த டெஸ்ட்லாம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ரத்த டெஸ்ட் எடுத்துட்டாங்க. ஃபஸ்ட் டைம் எடுத்துட்டாங்க. எடுத்ததுக்கப்புறம் HIV இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே பெரிய டாக்டருக்குள்ளே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. சொல்லலை, எங்கள்கிட்ட பேரண்ட்ஸு சொல்லலைங்க. சொல்லலை. அப்புறம் 2வது டைம் எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. 2வது டைம் எடுத்தாங்க. அந்த குழந்தைக்கு மறுபடியும் HIVன்னு சொல்லி காட்டுச்சுங்க மேம். பாதிக்கப்பட்ட குழந்தையின் பெற்றோர் மக்கள் கண்காணிப்பகத்திடம் முறையிட்டுள்ளனர். இதையடுத்து களத்தில் இறங்கிய மக்கள் கண்காணிப்பகம் குழந்தைக்கு HIV பாதிப்பு இருப்பதற்கான ஆவணங்களை தயார் செய்துள்ளது. ரத்தம் ஏற்றும்போது எடுக்கப்பட்ட அந்த ரத்த சிகிச்சையை பரிசோதனை செய்யணும். இந்த பாதிக்கப்பட்டவர்கள் 4 நாட்களுக்கு முன்பாக டீனை போய் சந்திச்சு எங்கள் குழந்தைக்கு போன முறை ரத்தம் ஏற்றுனாங்க, அதனால தான் எங்களுக்கு HIV வரும்னு சொன்னோம்னா டீன் எல்லா பேப்பரையும் பார்த்துட்டு உங்கள் குழந்தைக்கு இந்த ஆஸ்பத்திரியில் ரத்தமே ஏற்றலைன்னு சொன்னார். எல்லாத்தையுமே பார்த்துட்டு நேற்று நீங்கள் ரத்தம் ஏற்றுனீங்க அப்படிங்கிற விஷயத்தை இதில் மென்ஷன் பண்ணியிருக்கிறத டாக்குமெண்ட்டை போய் கிளியராக எடுத்து காட்டினதுக்கப்புறம் ஆமாம் ரத்தம் ஏற்றிருக்குது, அதை நான் உங்களுக்கு கண்டிப்பாக செக் பண்ணிவிட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னார். அது இன்னைக்கு வரைக்கும் எங்களுக்கு உறுதிப்படுத்தலை. ஆனால் கோவை அரசு மருத்துவமனை நிர்வாகமோ நன்கு பரிசோதனை செய்யப்பட்ட ரத்தத்தையே குழந்தைக்கு ஏற்றியதாக கூறுகிறது. பல்வேறு தனியார் மருத்துவமனைகளில் குழந்தைக்கு சிகிச்சையளிக்கப்பட்ட போது HIV தொற்றுள்ள ஊசியை பயன்படுத்தியிருக்கலாம் என்றும் அதனால் குழந்தை HIVயால் பாதிக்கப்பட்டிருக்கலாம் என்றும் விளக்கமளிக்கிறது. அதை இன்டர்வென்ஷன்ஸ் நிறையா பண்ணியிருக்கலாம். அந்த மாதிரி இருக்கும்போது அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது இல்லாமையும் நிறையா வாய்ப்புகள் எப்படின்னு நம்ம அதை சொல்ல முடியாது. நம்ம முக்கியமாக சொல்கிறது, நம்ம கொடுத்த பிளட்டும் நம்ம கொடுக்கல, பேக்டு செல் தான் கொடுத்துருக்கோம். அது மூலமாக பரவலைங்கிறது நம்ம உறுதியாக சொல்லிக்கிறோம். ஏழை எளிய மக்கள் அரசு மருத்துவமனைகளையே நம்பியிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக வரும் குற்றச்சாட்டுகள் அரசு மருத்துவமனைகள் மீது மக்களுக்குள்ள நம்பிக்கையை கேள்விக்குறியாக்குகிறது. ஷெர்லி, நியூஸ் 7 தமிழ், கோவை.